ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4லேருந்து 5 வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, மசாலா வாசனை வர வரைக்கும். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆற வச்சுருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு, ஒரு முழு பூண்டை உரித்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கருவேப்பிலை உருவி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு அரை மூடி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா மிக்சியில் வச்சு மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வைங்க. இப்போது ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு அது சூடான உடனே தேங்காய் எண்ணெய் 20லேருந்து 25 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து உருவி போட்டுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட், மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் துண்டுகள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வச்சுருக்கோம், சங்கரா மீன். இப்போ கொதி வரும்பொழுது அந்த சங்கரா மீன் துண்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. அட்டகாசமாக டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும்.